வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நாங்கள் இப்போ வேங்கோவரில் ஸ்டான்லி பார்க் வந்திருக்கோம். இது நார்த் அமெரிக்கா கண்டத்திலேயே பிக்கஸ்ட் பார்க். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டோட்டம் போல்ஸ்னு பேர். இது இந்த நாட்டில் வாழ்ந்த ஆதிகாலத்தில் வாழ்ந்த ஆதிவாசிகளோட கல்ச்சரல் சின்னங்கள் இதெல்லாம் பாருங்க. நம்ம இப்போ ஸ்டான்லி பார்க்லேருந்து அந்த டவுன் டவுன் ஏரியாவை எடுக்கிறோம். ஆப்போசிட் சைடு டவுன் டவுன் ஏரியா. இது ஸ்டான்லி பார்க்லேருந்து வேறொரு வியூ. திஸ் இஸ் த லயன்ஸ் கேட் பிரிட்ஜ் அண்ட் அங்கே பார்க்குறது அது நார்த் வேங்கூவர். திஸ் இஸ் a small part of Stanley Park. இந்த bridge பார்த்தேன்னா a lot of American movies are shot here and in the bridge actually green color. This is called Lions Gate Bridge. ஆனால் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கோல்டன் கேட் பிரிட்ஜ் காமிக்கிறதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இதே பிரிட்ஜில் ஷூட் பண்ணி ரெட்டாக மாற்றுவாங்க. ஸோ இட்ஸ் a very interesting concept and idea. And a lot of movies are shot in Vancouver, and this is one of the most vital locations, and that's the lighthouse of Stanley Park. And this is called the sea wall, which goes to at least 5 to 10 kilometers. உங்களோட பேசுறது என்னோட எல்டஸ்ட் டாட்டர்ங்களா. நம்ம ஊரில் பஸ்ஸு கார் போகிற மாதிரி இங்கே ஃபெரியில் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. இங்கே இப்போ எப்படி பிளேன் பாருங்க. இது வழியாக தான் நாங்கள் இறங்கி வந்தோம் பார்க்ல இருந்து. பாருங்க இவ்வளோ காடு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க ராஸ்பெரி செடியை சாதாரண ஒரு காட்டு செடி புல்லு செடி மாதிரி இங்கே அங்கங்கே ராஸ்பெரி செடி சிகப்பு கலர் ப்ளூ கலர் பிளாக் எல்லாம் இருக்கு. இப்போ காயாக இருக்கு. இது நல்ல அதுக்கப்புறம் தான் தெரியும் இது ரெட் கலரா இல்லை ப்ளூ கலரானு. பழுக்கும் போது தான் தெரியும். பாருங்க ஸ்டான்லி பார்க்ல ரொம்ப பெருசு. இது சுத்தி பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஹார்ஸ் இதுல உட்காந்து போலாம். ஹார்ஸ் கேரேஜ். Thanks for watching.